வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் √18, √15, √98 இதோட வேல்யூ வாட்ஸ் த நெக்ஸ்ட் டேர்ம், இதுக்கப்புறம் என்ன டேர்ம் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வாட்ஸ் அ கிவன் கொஷின் அப்படி பார்த்தீங்கன்னா கிவன் பார்த்தீங்கன்னா √18, நெக்ஸ்ட்டு √50, அகெயின் பார்த்தீங்கன்னா √98. இந்த சீக்வன்ஸ் இப்படியே போயிட்டுருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சீக்வன்ஸை பாருங்கள், இந்த √18 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிக்கிறேன் 9 × 2ன்னு பிரிச்சிடலாமா 18. அப்போ 9 × √2ன்னு பிரிக்கும்போது அப்போ 3 × √2ன்னு வருமா. அப்போ √2வை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே √2வை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கு வர ரிமைனிங் டேர்ம்லாம் நான் பிரிக்கணும். அப்போ இது எப்படி பிரிக்கலாம்டா 25 × 2 அப்படி பிரிச்சுக்கலாமா. நெக்ஸ்ட்டு இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம் 98. அப்போ 49 × 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. ஸோ அப்போ ரூட் எடுத்துருங்க. அப்போ 3√2 ஒரு வேல்யூ வந்துச்சா. நெக்ஸ்ட்டு 5√2, அகெயின் 7√2. இஸ் கிளியர். ஸோ அப்போ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்க சேமாக இருக்கும். 5 - 3 2√2 கிடைக்குதா. அதே மாதிரி 7 - 5 2√2. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக இருக்குது. தேர்ஃபோர் இஸ் ஆன் ஏபி. இஸ் கிளியர். இது ஒரு ஏபிஏ ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஏபிஏ ஃபார்ம் ஆகுதுன்னா வாட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3√2. டி கண்டுபிடிக்கணும் காமன் டிஃப்ரென்ஸ் 5√2 - 3√2. ஃபார்மின் பாருங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு 2√2. இஸ் கிளியரா. ரைட்டு. அப்போ இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். நெக்ஸ்ட் எத்தனை டேர்ம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டேர்ம்னா ஃபோர்த் டேர்ம். A4 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A4 கண்டுபிடிங்க. A4 is equal to A plus n minus 1. இப்போ 4 - 1 × t ஃபைன் பண்ணிக்கலாமா. ஏவோட வேல்யூ 3√2 ப்ளஸ் 3 × t-யோட வேல்யூ 2√2. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3√2 ப்ளஸ் 6√2 எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 9√2. இப்போ 9√2 பட் இந்த கொஸ்டினுக்குள்ளே எது அப்படி எதுவும் இல்லைங்க. அப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் 9 ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாமா. இப்போ 9 ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் 81 × 2ன்னு வருமா. ஸோ அப்போ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 162. தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே அண்டர்ஸ்டுட்மா. ரைட். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. பட் நெக்ஸ்ட் சம், the 12th term of AB whose first 2 terms are given. Is clear. எனக்கு 12th term வேணும். first 2 term is given. So first term A1 is equal to -3. second term A2 is equal to 4. எனக்கு 12th term வேணும். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் தான் ஏஓ. அப்போ A is equal to -3. செகண்ட் டேர்முக்கு என்ன ஃபார்முலாம்னா A plus 2 - 1 × D is equal to what's the value 4. ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்க -3 ப்ளஸ் D ஏன்னா 2 - 1 1 தானுங்க is equal to 4. அப்போ D is equal to what's the value 7. இப்போ A கண்டுபிடிச்சாச்சு. ஓகே D கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் 12th டேர்ம் வேணும். அப்போ A 12th டேர்ம் கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன ஃபார்முலா A plus 12 - 1 × D. ஓகே ஃபைன் பண்ணலாமா. ஏவோட வேல்யூ -3 ப்ளஸ் 11 T-யோட வேல்யூ 7. இப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் -3 ப்ளஸ் 77. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ 74. ஓகே அப்போ A12 is equal to 74. that is option B. ஓகே நெக்ஸ்ட் டைம் அதே சேம் சம் தான். 7th term from the end of AB. ஓகே 7th term from the end of ABன்னா பேசிக்காக 7th termண்டா கொடுத்தா போதும். அதனே end of ABன்னா அதாவது இது அதாவது நார்மலாக AN equal to வாட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். AN equal to A plus n - 1 × D இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னா என்னென்னா இது ஃபார்வர்ட் டைரக்ஷன். தட் இஸ் இது ஃபஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்மு, அப்படியே மூவ் ஆகிட்டு nth டேர்ம் கிடைக்கும். ஓகே ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கடா 7th term ஃப்ரம் தி எண்டுண்டா இது ஃபஸ்ட் டேர்மாக வரும் A1, அதுக்கடுத்து வர டேர்ம் A2, அதுக்கப்புறம் வர டேர்ம் A3, இப்படியே இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இது AN அப்படி ஃபார்ம் ஆயிரும். ஓகே திஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வரும்போது வாட் இஸ் அ கொஷின் 7th term வேணும். ஓகே கிளியரா. அப்போ இதுக்கு நம்மளுக்கு இப்படியும் பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு வரலாம், அது ஒரு வே ஆஃப் மெத்தட். அதர்வைஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 7th term ஃப்ரம் தி எண்டுண்டா வாட் இஸ் அ கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is a AB 7 11 15 up to etc 107. okay are in AB condition கொடுத்துருக்காங்களா.
எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் இல்லையா? அப்போ ஏவோட வேல்யூ 7 தெரியும். லாஸ்ட் டேர்ம் தட் இஸ் ஏஎன் ஆர் எல்லுன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்க. ஓகே, ஏஎன்னாலும் சரி எல்னாலும் சரி. கிளியர்? அப்போ நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ணண்டா 7th டேர்ம். ஓகே, பெஸ்ட்டு நீங்கள் முதல் ரைட் த ஃபார்முலா, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண nth டேர்ம் ஃப்ரம் தி எண்ட். nth term from the end. nth term from the end is equal to formula apply பண்ணலாமா? an minus n minus 1 into d. இதான் formula. nth term from the end. ஸோ அப்போ நம்மளுக்கு 7th term கொஷின். அப்போ 7th term ஓகே from the 7th term from the end is clear is equal to an. சில நேரம் இந்த ஃபார்முலா an போக எல்னு வச்சுருப்பாங்க, எல் மைனஸ் என் மைனஸ் 1 into d இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்முலா, அப் டு யுவர் விஷ். ஓகே, அப்போ ஹியர் ஏஎனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 107 மைனஸ் என்னோட வேல்யூ 7, இப்போ 7 minus 1, டியோட வேல்யூ வாட்ஸ் அ காமன் டிஃப்ரென்ஸ், டி இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4. கிளியர்? அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 107 minus 6 into 4. இப்போ here 107 minus 24. சிம்பிளி பண்ணிக்கலாமா? 7 into 3 8. ஓகே, that is option B. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 4th one. The common difference of AB is 7. or if a common difference of AB is 7, then A25 A21 கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ கிவன் கண்டிஷன் இருந்து என்னென்ன கிவன்? காமன் டிஃப்ரென்ஸ் டி கொடுத்துட்டாங்க, டி இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபைன் பண்ணணும் A25 மைனஸ் A21. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏஎன் ஈக்குவல் டு வாட் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது ஒரு ஃபார்முலா தெரியுமா? ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ A25 மைனஸ் A21. ஸோ அப்போ ஹியர் A25 ஃபார்முலா அப்ளை பண்ணு, ஏ ப்ளஸ் 25 மைனஸ் 1 இன்ட்டு டி யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு A25க்கு மைனஸ் அகெயின் யூஸ் பண்ணிக்க A21 ஃபார்முலா பண்ணு, ஏ ப்ளஸ் 21 மைனஸ் 1 இன்ட்டு டி ஃபார்முலா பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஹியர் ஏ ப்ளஸ் இது சிம்பிளை பண்ணால் 24D மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க, மைனஸ் ஏ அகெயின் இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 20 நேரம். அப்போ மைனஸ் 20D ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் பண்ணியிருக்கு, 24D 20D சிம்பிளை பண்ணிங்கன்னா 4D. கிளியர்? அப்போ 4 இன்ட்டு டீயோட வேல்யூ எவ்வளவு? 7. அப்போ வாட்ஸ் அ வேல்யூ? 28. தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். 2023 கேட்ட கொஷின், இஃப் b minus 1, b plus 1 and 2b plus 3 are in ABன்னு கொடுத்துட்டாங்க சம்மில். then the value of p the questions. கிளியரா? அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ ஒரு ஏபி அப்படி இருக்கணும்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து கம்பல்சரி சேமாக இருக்கணும் இல்லையா? டி வந்து சேமாக இருக்கணும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் சேம்னா என்ன பண்ணுவீங்க? இது ஃபஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்மு, இது தேர்ட் டேர்ம். ஓகே, ஆர் இன் ஏபின்னா அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் சேம் ஆகணும். தட் இஸ் மீனிங் A2 மைனஸ் A1 சீக்வல் டு A3 மைனஸ் A2 போத் ஆர் சேமாக இருக்கணும். இஸ் கிளியர்? அப்போ வாட் இஸ் A2 வேல்யூ? B ப்ளஸ் 1 மைனஸ் A1ஓட வேல்யூ என்ன இருக்குது? B மைனஸ் 1. கிளியரா? சீக்வல் டு A3 வேல்யூ என்ன இருக்குது? 2B ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் A2 வேல்யூ என்ன இருக்குது? B ப்ளஸ் 1. கிளியரா? இப்போ மைனஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ B ப்ளஸ் 1 மைனஸ் B ப்ளஸ் 1 சீக்வல் டு 2B ப்ளஸ் 3 மைனஸ் உள்ளே வந்துடுங்க, மைனஸ் B மைனஸ் 1. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுங்க? கேன்சல் பண்ணிடு. வாட்ஸ் 2 சீக்வல் டு P இதை ஃபாலோ பண்ணால் 2. இஸ் கிளியர்? 3 அகெயின் 2 அந்த சைட் கொண்டு வந்துடுங்க. இப்போ 2 மைனஸ் 2 சீக்வல் டு B. therefore 0 is equal to B. அப்போ B ஓட வேல்யூ என்னாச்சுங்க? 0. clear children? right. அடுத்து போயிடலாமா? question number 6. what's the question number 6 னா, if A1 A2 A3 up to etc AN are in AB இருந்துச்சுன்னா then A20 A12 is equal to minus 32.
Okay, find the common difference of AB is the questions. Okay, இப்போ என்னது A20 A12 is equal to minus 32 கொடுத்துட்டாங்க. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டுக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்மில் காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்து வேல்யூ கேட்டுட்டாங்க. இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வாட் இஸ் அ கிவன் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, A20 மைனஸ் A12 is equal to minus 32 இது கொஷின். இப்போ A20க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். வாட்ஸ் அ ஃபார்முலா? A plus 20 minus 1 into D யூஸ் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் A12 A plus again ஃபாலோ பண்ணுங்க 12 minus 1 into D is equal to what's the value? Minus 32. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா A plus 19D A plus 19D ஃபார்ம் ஆகுமா? நெக்ஸ்ட்டு மைனஸ் அகெயின் இதை சிம்பிளை பண்ணால் A plus 11D is equal to what's the value? Minus 32. இப்போ நீங்கள் உள்ள அப்ளை பண்ணுங்கள். A plus 19D மைனஸ் உள்ள அப்ளை பண்ணு மைனஸ் A minus 11D is equal to minus 32. Automatically plus A minus A cancel. இப்போ here you got 19 plus இப்போ 18D is equal to minus 32. அப்போ D is equal to minus 32 divided by 8. அப்போ D is equal to minus 4. Clear? அப்போ D is equal to minus 4. That's a question. Understood? Right. பார்த்து போலாமா? Next question number 7 பாருங்க. What's the question number 7 பார்த்தீங்கன்னா, if the nth term of AB is 3n plus 7, find the common difference. Question 2023ல கேட்டது. அதாவது given sumமில் given என்ன கொடுத்துட்டாங்கன்னா nth term கொடுத்துட்டாங்க. That is an is equal to 3n plus 7 அப்படி கொடுத்துட்டாங்க. nth term கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காமன் டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு என்ன தெரியும்? D is equal to வாட்ஸ் ஃபார்முலா? A2 minus A1 இதெல்லாம் கண்டுபிடிப்பேன். அதாவது ஒரு சீக்வன்ஸ் A1 A2 எக்ஸட்ரா ஓகே A3 அப்படியே மூவ் ஆயிடுச்சுன்னா அரின் ஏபியாக இருந்துச்சுன்னா காமன் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவீங்க? A2 minus A1 கண்டுபிடிப்பீங்க. சேம் அதுதான் இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ D is equal to A2 minus A1 is equal to A2. அப்போ n இருக்க பிளேஸில் 2 அப்ளை பண்ணும். அப்போ 3 into 2 plus 7 ஃபைன் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் அகெயின் A1 அப்ளை பண்ணிக்கலாமா? 3 into 1 plus 7 சிம்ப்ளை பண்ணால் 6 இது ஒரு 13 ஆயிருமா? ஓகே, நெக்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணால் 3 10 minus 10 is equal to 3. That is option B. கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 11th question. If the 11th term from the end of AB, okay, already நம்ம இதே மெத்தட் ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? 11th term from the end of AB. அப்போ வாட் இஸ் அ given? ஃபாலோ பண்ணலாமா? given ஓகே 10 7 4 up to etc minus 62. இஸ் கிளியர்? அரின் ஏபி இது ஒரு ஏபியாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் A is equal to 10, D is equal to what's called 7 minus 10 that is equal to minus 3. AN சொல்லலாம். லாஸ்ட் டைம் AN is equal to minus 62 ஆர் நீ என்ன வேண்டாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் புக்கில் L யூஸ் பண்ணிப்பாங்க. L is equal to minus 62 up to your wish. ஸோ nth term from the end நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். nth term ஓகே nth term from the end okay, nth term from the end is equal to what a formula? an minus n minus 1 into d. இப்போ எனக்கு 11th term வேணும். அப்போ 11th term from the end is clear? 11th term from the end is equal to an what's a an minus 62 minus 11th term. அப்போ 11 minus 1 d ஓட வேல்யூ என்னங்க? minus 3 அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ மைனஸ் 62 மைனஸ் 10 மைனஸ் 3. இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்புறம் ஒரு 10 + 3 வாட்ஸ் வேல்யூ 30. இப்போ சிம்பிளை பண்ணினா minus 32. தட் இஸ் ஆப்ஷன் சி. கிளியர்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 9th one. இஃப் தி சம் ஆஃப் nth term of AB, okay, if the sum of the nth term of AB is given data,
find the common difference of AB. இது questions. Is clear? Sum of nth term of AB கொடுத்துட்டாங்க, Sn கொடுத்துட்டாங்க, இப்போ common difference கேட்டிருக்காங்க. அப்போ here Sn நம்ம கண்டுபிடிக்கணும். given find பண்ணிங்கடா Sn is equal to 3n square plus 4n. இது data. ஓகே, கிளியரா? இப்போ நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதாவது nth term வந்து in the form of, அதாவது sum of nth term in the form of an square plus b, அதாவது sn இந்த ஃபார்மேட் வந்து an square plus b இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா ஓகே, an square plus bn, ஓகே, லீனியர் எக்ஸ்பிரஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் n square plus n இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா ஓகே, the common difference d கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2a. that's a logic. okay, common difference equal to 2a. clear? அப்போ here common difference வரும்போது d is equal to 2 into a. இங்கே a ஓட வேல்யூ என்ன இருக்குது? ஆக்சுவலாக இது என்ன பேட்டர்னில் இருக்குது? an square plus bn இப்படி வந்து நிற்குமா? அப்போ a ஓட வேல்யூ என்ன ஆச்சுங்க? 3. அப்போ 3 that is equal to 6. இது லாஜிக். ஓகே, கிளியரா? ரைட்டு. இல்லை சார் எனக்கு இந்த ரிசல்ட் யாவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் as per மேத்தமெட்டிக்கல் ரூல் படி ஃபாலோ பண்ணிக்க. ஆர் இது எப்படி சால்வ் பண்ணலான்னா S1 பேசிக்காக S1 is equal to A1 தெரியுங்க. அப்போ S2 is equal to what வேல்யூ? A1 plus A2 சம் ஆஃப் த டைம் தானே. அப்போ ஹியர் S2 is equal to ஃபார்ம் பண்ணலாமா? A1 plus A2. அப்போ A2 is equal to வாட்ஸ் வேல்யூ ராஜா? S2 minus S1. அப்போ S1 வந்து A1, A2 கண்டுபிடிக்கணும்டா வாட்ஸ் வேல்யூ ராஜா? S2 minus S1. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ? d is equal to பேசிக்காக என்ன பண்ணுவீங்க? A2 minus A1 இதான ஃபார்முலா. காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்போ அப்ளை பண்ணு. A2 வாட்ஸ் த வேல்யூ? S2 minus S1 மைனஸ் A1 வேல்யூ பார்த்தீங்கன்னா S1. அப்போ ஹியர் d is equal to காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்டா ஆர் இந்த மெத்தடுக்கு ஓகே, d கண்டுபிடிக்கணும்டா வாட்ஸ் த ஃபார்முலா? S2 minus 2S1. இது தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். d கண்டுபிடிக்க S2 minus 2S1. அப்போ d is equal to S2. ஓகே, அப்போ அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 3 into 2 squared plus 4 into 2 ஒரு டேட்டாவும் மைனஸ் 2 into S1 அப்ளை பண்ணிக்கலாமா? 3 into 1 squared plus 4 into 1 அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ 3 into 4 plus 8 minus 2 into இது இப்போ 3 plus 1 7. ஓகே, ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இப்போ 12 plus 8 வாட்ஸ் வேல்யூ இருந்துச்சா? 20 minus 14 that is equal to 6. சரிங்களா? ஸோ பொண்ணே இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணால் d is equal to 6 இதை கண்டுபிடிங்க. ஆர் டிக்கு எஸ்ன்னு தெரிஞ்சுட்டு நான் d கண்டுபிடிக்கன்னா S2 minus 2S1 போட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக will get idea. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட், அண்டர்ஸ்டாண்ட் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. AB be the bth term of AB கொடுத்துட்டாங்க. such that AB minus A50 is equal to 180. find the value of B. அப்போ given condition என்ன கொடுத்துருக்காங்க? AB வந்து 3, 15, 27 up to etc. ஓகே, are in AB. இப்போ இதிலிருந்து என்ன ஃபைன் பண்ணலாம்? A is equal to 3ன்னு தெரியும், காமன் டிஃப்ரென்ஸ் equal to 15 minus 3 is equal to 12ன்னு தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் அ கிவன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB மைனஸ் A50 is equal to 180 அப்படி கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபிக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். A plus B minus 1 into D அப்ளை பண்ணிக்கலாமா? மைனஸ் A50க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். A plus 50 minus 1 into D is equal to வாட்ஸ் வேல்யூ? 180. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் A plus B minus 1 into D minus A
மைனஸ் இது என்ன ஃபாலோ பண்ணிங்களா 49 into D is equal to 180 ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிருங்க. ஓகே அண்டர்ஸ்டுட்னா? இப்போ டேக் டி காமன். டீயை காமன் எடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ் ரிமைனிங் இருக்குது P minus 1 தானுங்க. நெக்ஸ்ட் டீயை காமன் எடுத்தால் மைனஸ் 49 is equal to 180. ஓகே அப்போ D is equal to வாட்ஸ் வேல்யூ B minus 50 is equal to 180 அப்படி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீயோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. T is equal to what's the value 12. அப்போ 12 into B minus 50 is equal to 180. இப்போ B minus 50 is equal to 180 divided by 12. 6 step அடிக்கலாமா? 2 time. 6 step அடிச்சுனா 3 time 30. Again 2 அடிங்க ஒரு 15. ஓகே அப்போ B minus 50 is equal to 15. Therefore, B is equal to 65. That is option B. Okay, understood children? So, மறக்காம இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.